2ன்னு சொல்றீங்க. 2 into 2 4. ஓகே. 1.2 into 2னா 2.4. இந்த 2ன்றதும் 2.4ன்றதும் வேற வேற வகையான டேட்டா இல்லையா? இதுல வந்து டெசிமல்லாம் கிடையாது, ஹோல் நம்பர். இதுல டெசிமல் இருக்கு. அதே மாதிரி 1 minus 2, இதுக்கு ஆன்சர் என்ன? -1. -1. சோ இது நெகட்டிவ் நம்பர். எல்லாமே வேற வேற வகையான நம்பர் இல்லையா? இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர். இது ஃபிராக்ஷனல் நம்பர். இதுல ஸ்ட்ரிங். சோ இதுல 1 plus 1ன்றத நம்ம வந்து 2ன்னு சொன்னோம். பட் we did not call it as 1 1. ஏன்னா இது நம்பர் அப்படின்றப்போ do arithmetic operation இல்லையா? அடிஷன் பண்ணணும், arithmetic operation. ஆனா இதுவே 1 plus 1 இப்படி கொடுத்தா 1 1 1 1 இல்லையா? இது 1 1. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இத வந்து கம்ப்யூட்டர் நம்பரா ப்ராசஸ் பண்ணுது, இத வந்து ஸ்ட்ரிங்கா ப்ராசஸ் பண்ணுது. அப்போ டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப்ன்றது நான் கொடுக்கிற இன்புட் இல்லைன்னா நான் வச்சிருக்க வேல்யூ எந்த வகையான வேல்யூ அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரியணும். அது எந்த டைப் அப்படின்றது தான் டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கும்? அதாவது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். பைத்தான்ல பிரிமிட்டிவா இருக்கிற டேட்டா டைப் வந்து இன்டீஜர், இன்ட்னு சொல்லுவோம், ஆர் இன்டீஜர். ஓகே, இன்ட்னாலும் இன்டீஜர்னாலும் ஒண்ணுதான். ஃப்ளோட், ஃப்ளோட்ன்ற ஒரு டேட்டா டைப். ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப். வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு இருக்கு, பூலியன். வெரி குட், பூலியன். இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள்? ஓகே, 1 2 0 -1 -1.5. கரெக்டா? நோ சார், 1.5 டெசிமல் வேல்யூ. 1.5 டெசிமல் வேல்யூ. அதனால இது வராது. சோ இந்த மாதிரி அப்பப்போ நான் கிராஸ் கொஸ்டின் கேட்பேன், நான் தப்பா சொல்லுவேன், யூ ஷுட் கரெக்ட் மீ. ஃப்ளோட்டுக்கு எக்ஸாம்பிள் 0.23 5 6 7 8 எவ்வளவு பெருசு போட்டாலும் சரி, ஃபிராக்ஷனல் நம்பர் இருந்ததுன்னா இட்ஸ் ஃப்ளோட். 11.52 சம் நம்பர், -5 பாயிண்ட் சம்திங், இதெல்லாம் வந்து ஃப்ளோட். 0.0 இருந்தாலும் ஃப்ளோட் தான், ஏன்னா இட் கண்டெய்ன்ஸ் a டெசிமல் இல்லையா? சோ இதெல்லாம் ஃப்ளோட். ஸ்ட்ரிங்ன்றது எனிதிங் that is present within double quotes. So ABC 1. இந்த 1ன்றது ஸ்ட்ரிங்கா? இன்டீஜர் கிடையாது. டபுள் கோட்ஸ் குள்ள ஸ்ட்ரிங்கா அது கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, வெரி குட். சோ டபுள் கோட்ஸ்ல இருக்கிறதுனால அது ஸ்ட்ரிங். பைத்தான்ல ஸ்ட்ரிங்க ரெண்டு வகையா சொல்லலாம், ரெண்டு வகையா ரெப்ரசன்ட் பண்ணலாம். டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா டபுள் கோட்ஸ்ல தான் முடிக்கணும், சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல தான் முடிக்கணும். டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறேன்றதும், சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கிறேன்றதும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, எரர் சொல்லும். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எனிதிங் தட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் ஸ்ட்ரிங். ஓகேவா? பூலியன். ஓகே, அது அது பைனரிப்பா. சோ பூலியன்ல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வரும். அது வந்து ஆன் ஆர் ஆஃப், 0 ஆர் 1, எஸ் ஆர் நோ, வாட் எவர் யூ கால் இட். ஆனா பைத்தான்ல பூலியன் அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கு ஆக்சுவல் மீனிங் ஆன் ஆர் ஆஃப், எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி. ஓகேவா? சோ பைத்தான்ல பூலியன் வந்து கேபிட்டல் டி போட்டு ட்ரூ போடுவாங்க, ஃபால்ஸுக்கு வந்து கேபிட்டல் எஃப் போட்டு போடுவாங்க. இது வந்து எந்த மாதிரி இதுக்கு செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் ஆடா ஈவனா, ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னு ஆடு இல்லனா ஈவன். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இந்த நம்பர் ஆடா ஈவனான்னு கேட்டா ஆடுன்னு சொல்லணும், இல்லனா ஈவன் சொல்லணும், வேற ஆப்ஷனே கிடையாது. சோ இஃப் நம்பர் டிவைடட் பை 2 போட்டோம்னா ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ஈவன். இல்லனா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் ஆட் நம்பர் இல்லையா? அதே மாதிரி பிரைம் நம்பர், டேக் எனி எக்ஸாம்பிள்,
இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னா எஸ் பெய்யும், நோ பெய்யாது. இதை தவிர வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை இல்லையா? எஸ்ஆர் நோ கேட்டா எஸ்ஆர் நோ தான் சொல்லணும். புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னா எஸ் புரிஞ்சுது, இல்ல புரியல. அதெல்லாம் பூலியன் டேட்டா டைப். ஓகேவா? சோ இது வந்து 4 பிரிமிட்டிவ் டேட்டா டைப். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, யாருக்கு கொஸ்டின்? ஆஸ்க் மீ. someone raised hand. தப்பா ரைஸ் பண்ணீங்கன்னா தப்பா ரைஸ் பண்ணுன்றத சொல்லிருங்க. ஓகே, ஸோ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க ரியாக்ட்லாம் அனுப்ப வேண்டாம். ஏன்னா ரியாக்ட் அனுப்புனீங்கன்னா இந்த விண்டோல ஏதோ சம்திங் இஸ் கோயிங். ஸோ அதனால என்னன்னு சொல்லி நான் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க லைக் போட்டாலும் சரி, ஸ்மைலி போட்டாலும் சரி போடாதீங்க. ஏன்னா நான் திரும்பி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். எஸ் நிவாஜினி. சார் இந்த ஸ்ட்ரிங்ல சார் ஆல்பபெட்ஸ் இன்டிஜர் போடுங்க. அதே மாதிரி 1.5 டெசிமல்ல ஃபிராக்ஷன்ல எது போட்டாலும் ஸ்ட்ரிங் போட்டா எல்லாமே போடலாம். ட்ரூவும் போடலாம், ஃபால்ஸும் போடலாம். டெசிமல் எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? சோ 1.56 AB 2C 454 எனிதிங். இத வச்சு நியூமரிக்கல் ஆபரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ரிங் ஆபரேஷன் தான் பண்ண முடியும். எப்படி நீங்க 1+1 போட்டா 2 தான் வருது, 11 வரலையோ, அதே மாதிரி 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணீங்கன்னா அது 2 ஸ்ட்ரிங்கா தான் பக்கத்துல போய் உட்காருமே தவிர அதுல அடிஷன் எல்லாம் பண்ண முடியாது. கரெக்டா? சோ இப்போ இதுல 1+1 இப்படி போட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து 11 11. இதுதான் ரிசல்ட். ஓகே சார். ஆனா இந்த மாதிரி போடலாமானா இந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா ஒன்னு ஸ்ட்ரிங் இன்னொன்னு நம்பர். அந்த மாதிரி போடலாம்னா போட முடியாது. வில் டூ an எக்ஸாம்பிள். சரியா? ஓகே, குட் கொஸ்டின். ஃபிராக்ஷன்ஸ் போட முடியுமான்னு கேட்டீங்க. குட் கொஸ்டின். எனி அதர் கொஸ்டின்? You should ask question. Any question? சார் இன்டிஜருக்கு இன்ட்னு கொடுத்த மாதிரி ஃப்ளோட் ஸ்ட்ரிங் பூலியனுக்குலாம் அது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஸ்ட்ரிங்குக்கு STRனு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் பூலியனுக்கு பூலியன் தான். ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் தான். ஷார்ட் ஃபார்ம்லாம் இல்ல. ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஓகே சார், தேங்க் யூ. சாரி. ஸோ இன்ட்டுக்கு இன்ட் தான், இன்டீஜருக்கு இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்குக்கு STRன்றது ஷார்ட் ஃபார்ம், பூலியனுக்கு பூலியன். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பூலியனுக்கு பூல் அப்படின்னுவாங்க. சரியா? தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னொரு சி லாங்குவேஜ்ல ஃப்ளோட் கூட டபுள்னு இன்னொரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் சைஸ் மட்டும் வித்தியாசம். ஓகே, ஸோ ஃப்ளோட்டுன்றதுல இவ்வளோ பெரிய நம்பர் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா டபுள்ல அதை விட டபுள் த சைஸ் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுதான் மீனிங். ஸோ ஃப்ளோட்டுன்றதுல 4 பைட் நம்பர், டபுள்ல 8 பைட் நம்பர். ஸோ அதை விட பல மடங்கு பெரிய நம்பர், 2^4 டைம்ஸ் பெரிய நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். எனி ஃபர்தர் கொஸ்டின்? கொஸ்டின் இல்லைன்னா அன்மியூட் பண்ணி நோ கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. எனி கொஸ்டின்ஸ்? No question. No question, sir. நோ கொஸ்டின் சார். No question. ஓகே, குட். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். யூசர் கிட்ட இருந்து நான் நேம் இன்புட்டா வாங்கணும். எப்படி வாங்கலாம்? இன்புட் என்டர் யுவர் நேம், டபுள் பிராக்கெட்ஸ்ல என்டர் யுவர் நேம். ஓகே, String enter போட்டு your. input போடணும். என்னமா எதை போட்டு போடணும்? String போட்டு input போடணும். ஸ்ட்ரிங் போட தேவை கிடையாது. எங்க முன்னாடி STRனு போடணும்னு சொல்றியா? ஆமாண்ணா. ஓகே, இது ஓகே ஃபைன். இல்லன்னா நம்ம இன்புட் வாங்கினாலே அது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணுமா? ஸோ ஒரு நம்பர் டிஃபால்ட்டா நம்ம இன்புட் கொடுக்குறோம்னா, அதாவது ஏதோ ஒன்று யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்குறோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாவே வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்கை திரும்ப ஸ்ட்ரிங்கா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
ஓகேண்ணா ஓகே. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கா மாத்த வேண்டிய அவசியம் இல்ல, இன்டீஜரா மாத்த வேண்டிய அவசியம் இல்ல, பூலியனா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு இல்லையா? அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. அதனால அது அப்படியே இருக்கட்டும், திரும்ப மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது ஸ்ட்ரிங்கா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தட்ஸ் ஆல்ரெடி a string. இப்போ இன்புட் வாங்கியாச்சு, இதை பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் ஆஃப் நேம். இந்த நேம்னு போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் என்ன? வேரியபிள். குட். சோ இந்த நேம்னு போட்டிருக்கிறதுக்கு பேரு வேரியபிள். ஏன்னா அதுல ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் இல்லையா? இப்போ கடையில போயிட்டு செக்ல போயிட்டு நான் எண்ணெய் வாங்க போறேன். எண்ணெயை எதுல வாங்கிட்டு வரணும்? கையில கொடுங்க, நான் அப்படியே வாங்கிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? பாட்டில் சார். அது பாட்டில் எடுத்துட்டு போனோம், தூக்குவாளி எடுத்துட்டு போனோம், ஏதோ ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு போனோம் இல்லையா? அப்படி எடுத்துட்டு போனாதான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வர முடியும். சும்மா போயிட்டு எண்ணெயை கொடுங்க அப்படின்னு சொல்லி கையில வாங்க முடியாது இல்லையா? ஏதோ ஒரு கண்டெய்னர் வேணும். அப்போ அந்த எண்ணெயை புடிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாத்திரம் வேணும். இங்கே அதுதான் வேரியபிள். அந்த வேரியபிள் இஸ் டு ஸ்டோர் சம் வேல்யூ. வேரியபிள் இஸ் a container that holds some value. இந்த இடத்துல நேம்ன்ற வேரியபிள் ஒரு நேமை ஸ்டோர் பண்ண போகுது. நான் நேம் ஸ்டோர் பண்ண போறேன், அதுக்காக இந்த வேரியபிள் நேம் வந்து நேம் தான் இருக்கணுமான்னா கிடையாது. இந்த வேரியபிள் நேம் என்ன வேணா வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. யூசர் கிட்ட இருந்து நேம் தான் வாங்க போறோம், என்னுக்கு பதிலா ஏஜ்னு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நம்பர்னு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஏன் நேம்னு வைக்கிறோம்? இப்படி எது வேணா வைக்கலாம்ல, நான் ஏன் நேம்னு வைக்கிறேன்? நேம் தான் வாங்குறீங்களா, அதனால நேம் வைக்கிறீங்க. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே, ஐடென்டிஃபை பண்ண கரெக்ட்டா. ஐடென்டிஃபை பண்ண வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்காக வைக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா நாளை பின்ன இது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு 100 லைன் கோடு எழுதியிருப்போம், இதுல வேரியபிள் நேம் நம்ம மாத்தி கொடுத்துட்டோம்னா என்ன வேணா வைக்கலாம். வேரியபிள் நேம் நம்ம மாத்தி கொடுத்துட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம திரும்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். உப்பு டப்பால சக்கரைன்னு எழுதி ஒட்டுவோமா? இல்ல சார். ஏன் பண்ண மாட்டோம்? அதே ரீசன் தான் இங்கேயும். சரியா? ஒரு வேரியபிள்ல ஒரு நேம் ஸ்டோர் பண்றீங்கன்னா அந்த வேரியபிளோட பேரு நேம்னு வச்சிருங்க. ஏஜ் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா ஏஜ்னு வச்சிருங்க. ஓகே, வாட் எவர் தட் இஸ் மீனிங்ஃபுல். சக்கரை டப்பால உப்புன்னு எழுத மாட்டோம், மிளகா பொடி டப்பால மஞ்சத்தூள்னு எழுத மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் வேரியபிளுக்கு பேர் கொடுக்கறது கரெக்டா கொடுக்கணும். ஏன் உப்பு டப்பால சக்கரைன்னு எழுத மாட்டோம்னா நமக்கு ஐடென்டிபிகேஷன் தான். நாளைக்கு நான் டீ போடுறேன்னா போய் நான் உப்பு தேடிட்டு இருக்க கூடாது, நான் சர்க்கரையை தான் எடுக்கணும். சோறு வைக்கிறேன்னா சர்க்கரையை தேடிட்டு இருக்க கூடாது, உப்பு தான் எடுக்கணும் இல்லையா? அப்போ லேபிள மாத்தி விட்டுட்டீங்கன்னா அடுப்படியில போகும்போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், அது நமக்கு தான் பிரச்சனை. அதனால ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு பேரு ப்ராப்பரா வைக்கணும். ஓகே, ஏபிசி N1 N2 N3 அந்த மாதிரிலாம் வேரியபிள் நேம் வைக்கக்கூடாது. கிவ் சம் ப்ராப்பர் நேம். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னா நேம்லாம் வந்து ப்ராப்பரா வைக்கணும், அப்பதான் உங்க கோடு உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், இதை ரன் பண்ணுவோம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூல் என்னன்னு தெரியுமா? இது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஓபன் பண்ணி நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, இதுக்கு பேர் தெரியுமா? விஷுவல் ஸ்டுடியோ VS கோட். ஓகே, VS கோட் இல்லைன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாஃப்ட்வேர். சரியா? இது டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு ஐ வில் அரேஞ்ச் a செஷன். சரியா? என்டர் யுவர் நேம். ஸோ இந்த இடத்துல நேம் கேக்குது, சயூர் அப்படின்னு கொடுத்தனா இட் பிரிண்ட்ஸ் சயூர். ஏன்னா இந்த வேரியபிள்ல நான் அந்த இதை நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன், அதையே நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நேம் இன்புட்டா வாங்கியிருக்கேன்னா அடுத்த இதுல நேம் ஈக்குவல் டு கண்ணன் இப்படி கொடுக்குறேன், பிரிண்ட் கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகும்? கண்ணன். அப்ப சயூர்ன்றது என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்ல என்ன வேரியபிள் டிக்ளேர் ஆகா அதான் சார் பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஓவர் ரைட் ஆகுது. ஏற்கனவே இந்த நேம்ன்ற வேரியபிள்ல நான் என்டர் பண்ண நேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், சயூர் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்த லைன்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட பேரை வச்சு நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ நான் கடைசியா என்ன வச்சிருந்தனோ அந்த வேல்யூ தான் இருக்கும்.
அதுக்கு முன்னாடி வச்சிருந்த வேல்யூ போயிடும். சரியா? இப்போ அதே ஒரு அந்த என்ன கேன் எக்ஸாம்பிளே நான் சொல்றேனே. திருப்பி ஒரு தடவை ரன் பண்ணுங்களேன், ஒரு நிமிஷம். ஓகே. சோ எப்ப உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் இப்ப கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேட்கணும். சயூர்னு இருக்குல்லன்னா கண்ணன் மட்டும் வரலையே. அது முன்னாடி ரன் பண்ணது. மேல இருக்கிறதெல்லாம் முன்னாடி ரன் பண்ணது. இல்ல நான் என்டர் யுவர் நேம் சயூருக்கு அப்புறம் கண்ணன் வந்திருக்குல்ல, நான் சேர்ந்து போட்டுருக்கல. அது திரும்ப ரன் பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். ஓகே, இங்க நான் இன்புட் நான் கொடுக்குறேன். அடுத்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு என் பேர் தான் பிரிண்ட் ஆகுது. ஓகேண்ணா. புரியுதா? இது நான் கொடுத்த இன்புட். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணது. ஸோ ஆஃப்டர் நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் வரும். நான் இங்க இன்புட் நான் ஒன்னு கொடுத்துருக்கேன். ஆனா அடுத்த லைன்ல அந்த வேரியபிள்ல நான் வேல்யூவை மாத்திட்டேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்ததும் வரதானே நான் செய்யும். நீங்க வராதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? அந்த பிரிண்ட் கொடுக்கல இல்லையா? இப்போ நேம்ன்றதுல நான் நேம் வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு கண்டெய்னர்ல நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன். உடனே அந்த நல்லெண்ணெயை கொட்டிட்டு நான் அதுல கடலெண்ணெயை வாங்கிட்டேன். இப்ப அதுல கடலெண்ணெய் இருக்குமா நல்லெண்ணெய் இருக்குமா? கடைசியா என்ன வாங்கணும்னா அதுதான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். அதனால கடைசியா என்ன வாங்கணும்னா அதுதான் இருக்கும். சோ இந்த இடத்துல இந்த வேரியபிள்ல கண்ணன் அப்படின்ற வேல்யூ தான் இருக்கும். சயூர் அப்படின்றது ஓவர் ரைட் ஆயிரும். இப்போ இந்த பிரிண்ட் நேம் அப்படின்றத நான் காப்பி பண்ணி இங்க நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. நேம் வந்து நான் இன்புட்டா வாங்கியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நேம்ன்ற வேரியபிளை அப்டேட் பண்றேன். திரும்ப நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கணும், அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இங்க சயூர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க கொடுத்துருக்க இன்புட் அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. அது இது. ஓகேவா? அடுத்து நான் இந்த வேரியபிளை நான் ஓவர் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்றேன். அது அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே, குட். வேற யாருக்காவது குழப்பம் இருக்கா, கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே. ஸோ இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு ஐ வில் கோ வித் நம்பர் டேட்டா டைப். num1 equal to 1, num2 equal to 2, sum equal to num1 plus num2, difference equal to num1 minus num2, product multiplication இல்லையா, num1 into num2. அதே மாதிரி டிவிஷனும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? print sum diff product. print sum அப்புறம் கமா போட்டு diff கமா product. diff கமா product. ஓகே, இத நான் ரன் பண்ண போறேன். இதுல என்ன பண்ணுன்றது புரியுதுல? ரெண்டு நம்பர் நான் வாங்கியிருக்கேன், அந்த நம்பரை ஆட் பண்றேன், சப்ட்ராக்ட் பண்றேன், மல்டிப்ளை பண்றேன். அவ்வளவுதான். சிம்பிள் மேத்தமெட்டிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன். இதுல ஏதாவது புரியுற மாதிரி இருக்கா? அவுட்புட்டை பார்த்தா 3 - 1 2 என்னது அது? வந்து அவுட்புட் சார். சம்மோட ஃபர்ஸ்ட் இருக்குண்ணா. சம்மோட அவுட்புட் ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க உங்க ப்ரொஃபஸருக்கோ உங்க வீட்டுல பெரியவங்களுக்கோ யாருக்கோ கொடுத்து ரன் பண்ணி காட்டுறீங்க. இதுல பிரிண்ட் ஆகுது. இத பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது புரியுமா? புரியாதுண்ணா. திடீர்னு வந்து 3 - 1 2 அப்படின்றீங்க. அப்படின்னா யாருக்குமே தெரியாது 3னா என்ன. என் பர்ஸ்ல 3 ரூபாய் இருக்கு, அதுதான் 3. சும்மா போய் 3 அப்படின்னா யாருக்கும் தெரியாது. பர்ஸ்ல 3 ரூபாய் இருக்கு அப்படின்னா அது புரியும். புரியுமா? ஓகே. சோ அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும் போது தெளிவா பிரிண்ட் பண்ண போறோம். யூசருக்கு புரியுற மாதிரி பிரிண்ட் பண்ண போறோம். சரியா? இப்போ நீங்க இப்போ 65ன்னு சொல்றேன். 65னா என்னன்றது யாருக்கும் தெரியாது. நான் இங்கிலீஷ்ல எடுத்த மார்க் 65 அப்படின்னா ஓகே குட், இங்கிலீஷ்ல 65 மார்க். அப்போ தெளிவா புரியுதா? 65ன்னு சொன்னா யாருக்கும் புரியாது.
இங்கிலீஷ்ல நான் எடுத்த மார்க் 65 அப்படின்னா தட் கான்டெக்ட் இஸ் வெரி கிளியர் இல்லையா? சோ நீங்க கோயிங் ஃபார்வர்ட் நீங்க பிரிண்ட் பண்ற போறதெல்லாம் இப்படிதான் இருக்கணும். யூசருக்கு புரியுற மாதிரி இருக்கணும். சும்மா நம் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாம யூசருக்கு படிச்சு பார்க்கும் போது என்னன்றது புரியணும். ஓகேவா? ரைட். எத்தனை பேர் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிருக்கீங்க? கூகுள்ல இமெயில் ஐடி. ஓகே, நிறைய பேர் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்காங்க. அதே ஐடியை நீங்களும் செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? யூசர் ஐடி ஐடி கேட்கணும். வேற ஐடி கிரியேட் பண்ணுங்கன்ற மாதிரி வரும். ஓகே, சொல்லும் இல்லையா? அப்போ அத சொல்லாம எரர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அதுல ஏதாவது புரியுமா? No, sir. புரியாதுடா. புரியாது இல்லையா? சோ அந்த சாஃப்ட்வேர் வந்து எழுதுனவங்க இந்த ஐடி ஏற்கனவே இருக்கு, புது ஐடி கிரியேட் பண்ணுங்க அப்படின்றத எரரை தெளிவா சொல்லுது. அப்போ அந்த எரரை தெளிவா சொன்னதுனால தானே உங்களுக்கு புரிஞ்சுது. இல்லைன்னா அது என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சோ யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும் போது யூசருக்கு புரியுற மாதிரி கொடுக்கணும். சரியா? இப்ப என்ன பண்ண போறோம்? சம் ஆஃப் number 1, okay, sum of number 1 and number 2 comma is என்ன பண்ணீங்க? Sum. ஓகே, இத போட்டு ரன் பண்ணி பாப்போம். sum of 1 and 2 is 3. இது இப்ப புரியுற மாதிரி இருக்கா? புரியுதுண்ணா. So sum of 3 and 2 is 5. நான் என்ன மாத்துறனோ அது அப்படியே மாறுது. இது இப்ப யூசருக்கு ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? ஓகே, இதுல கோயிங் ஃபார்வர்ட் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் எப்படி போடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி கமாவா போட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா எங்க கோட்ஸ் ஆரம்பிக்குது முடியுதுன்றத நான் பார்க்கணும், கமா எங்க ஆரம்பிக்குது முடியுதுன்றத பார்க்கணும், திரும்ப கோட்ஸ் எங்க ஆரம்பிக்குது முடியுதுன்றத நான் பார்க்கணும். ஸோ இது வந்து எனக்கு படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. சின்டாக்ஸ் கரெக்ட், பிரிண்ட் பண்றது நமக்கு தேவையானதை பிரிண்ட் பண்ணும். பட் எனக்கு படிச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அதை நான் ஈஸி ஆக்குறதுக்காக என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டீச் யூ அ நியூ சின்டாக்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். முன்னாடி எஃப்னு போடணும், டபுள் கோட்ஸுக்கு முன்னாடி. ஓகேவா? டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி நான் எஃப்னு போட்டேன்னா இட்ஸ் அ ஃபார்மேட்டட் பிரிண்டிங். ஓகே, கமெண்ட் போறேன். ஃபார்மேட்டட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபார்மேட்டட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சம் ஆஃப், அதுக்கப்புறம் இந்த நம்பர் 1 3ன்றது பிரிண்ட் ஆகணும் இல்லையா? நம்பர் 1 பிரிண்ட் ஆகணும். அதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னா, ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் அண்ட் டெல் த வேரியபிள் நேம். இப்படி போட்டீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த வேரியபிள் நேம் போட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த வேரியபிளோட வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். சரியா? இந்த இடத்துல அந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா முன்னாடி எஃப் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? அந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். சம் ஆஃப் num1 அண்ட் num2 இஸ் சம். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இது ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ரெண்டும் ஒரே மாதிரி வேல்யூ தான் பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கு, பட் பிரிண்ட் ஆன கண்டென்ட்டும் ஒண்ணுதான். கரெக்டா? ஆமா. ஓகே, சோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கண்டென்ட் தான். இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, எஃப்னு போட்டோம்னா ஃபார்மேட்டட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல சம் ஆஃப் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள ஓப்பன் க்ளோஸ் போட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா அந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்ப num1க்கு பதிலா இதுல num3ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஒர்க் ஆகாது, எரர் சொல்லும். ஏன்? அப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணவே இல்ல. அப்படி ஒரு வேரியபிளே இல்ல. இல்லாத ஒண்ணு சொன்னா பைத்தானுக்கு எப்படி தெரியும்? அதனால எரர் சொல்லுது. நீ யாருனே நம்பர் 3 நீ யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. விச் இஸ் ரைட். ஏன்னா நம்ம சொல்லல நம்பர் 3னா இது அப்படின்றது நம்ம சொல்லல, அதனால அந்த வேரியபிள் தெரியலன்னு சொல்லுது. ஓகே, இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் எஃப் போடாம பிரிண்ட் போட்டேன்னா என்ன நடக்கும்? உள்ள இருக்கிற அந்த சிங்கிள் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும்.
ஓகே, பிரிண்ட்டுக்குள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் என்ன கொடுத்துருக்கனோ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, அதே மாதிரி 26 லைன் நம்பர் 27 இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே, ஸோ இதுல எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஈஸி. நான் கோயிங் ஃபார்வர்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஏன்னா நான் டபுள் கோட்ஸ் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு செக் பண்ண வேண்டாம், நடுவுல கமா போட வேண்டாம். படிச்சு பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால நான் கோயிங் ஃபார்வர்ட் இதுதான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டார்ட் யூசிங் இட், யூ வில் லைக் இட். இப்போ சம்முக்கு பதிலா டிஃபரன்ஸ் ஆஃப் இல்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் இல்லையா? டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இஸ் டிஃப். அதே மாதிரி ப்ராடக்ட் of number 1 and number 2 is product. So முன்னாடி நம்ம 3 minus 1 2 அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ it is giving more meaningful print statements. Sum of 3 and 2 is 5. Difference between 3 and 2 is 1. Product of 3 and 2 is 6. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பிரிண்ட்ல வேற மாதிரி வேணும். பிரிண்ட் ஃபார்மேட்டட் பிரிண்டிங் தான். நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 ஈக்குவல் டு சம். இந்த மாதிரியும் போடலாம். ஸோ இது எல்லாமே டபுள் கோட்ஸ்குள்ள, இந்த பிளஸ் எல்லாம் டபுள் கோட்ஸ்குள்ள தான் வருது இல்லையா? டபுள் கோட்ஸ் இங்க ஆரம்பிக்குது, இங்கே முடியுது, இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த பிளஸ், இந்த ஸ்பேஸ் பிளஸ் ஸ்பேஸ் இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் இது அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்புறம் சம்மு பிரிண்ட் ஆகும். 3 + 2 = 5. இது இன்னும் ரொம்ப கிளீனா இருக்கு இல்லையா? படிக்கும் போதே நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா ரொம்ப தெளிவா புரியுமோ அந்த மாதிரி போடலாம். எனி கொஸ்டின் so far? நோ சார். ஓகே, குட். ஸோ இதுல இப்போ டேட்டா டைப் இது நம்ம பார்த்தோமா? இதே மாதிரி தான் ஃப்ளோட்டும். இப்போ num1 = 2.0, num2 = இல்ல நான் இங்கே மாத்திடுறேன். இன்டீஜர் கொடுத்தேன் இல்லையா? இன்டீஜருக்கு பதிலா நான் இங்க 3.1 2.1 அப்படின்னு கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் நடக்க போற ஆப்ரேஷன் எல்லாமே ஃப்ளோட் ஆப்ரேஷன். ஸோ 5.2 டிஃபரன்ஸ் வந்து 1.0 மல்டிப்ளிகேஷன் போட்டோம்னா 6.51000001. இது மல்டிப்ளிகேஷன். ஆக்சுவலி 6.51 தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜங்க் வேல்யூ லாஸ்டா இருக்கிற 1. ஓகே, இது ஃப்ளோட்டிங் அடிஷன். ஒரு இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? மேக்ஸ்ல இது பண்ண முடியுமா? 3.1 மல்டிப்ளை பை 2 பண்ண முடியுமா? பண்ணலாம்ல. சோ ப்ரோக்ராமேட்டிக்காவும் அதை பண்ணலாம், கம்ப்யூட்டர்லயும் அதை பண்ணலாம். ஃப்ளோட்டையும் இன்டீஜரையும் மல்டிப்ளை பண்ணலாம். எனி அரித்மெட்டிக் ஆபரேஷன் ரெண்டுமே பண்ணலாம். ஓகே, 3.1 + 2 வந்து 5.1, டிஃபரன்ஸ் வந்து 1.1, மல்டிப்ளை பண்ணா 6.2. ஸோ எல்லா அரித்மெட்டிக் ஆபரேஷனும் பண்ணலாம். இன்டீஜரையும் தான் அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ண முடியானா கிடையாது. ஃப்ளோட் டு ஃப்ளோட் மட்டும் தான் பண்ண முடியானா கிடையாது. யூ கேன் டூ இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் ஆல்சோ. சரியா? இப்போ 2ன்றது இன்டீஜரா ஃப்ளோட்டா? இன்டீஜர் 2.0 ஃப்ளோட். ஃப்ளோட். ஓகே, சோ even though 2.0வும் 2வும் ஒன்னு தான் அப்படின்னா கூட நான் டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டேன் அப்படின்றதுனால இட்ஸ் a float. சரியா? இட்ஸ் a floating number, ரைட்? இப்போ இன்டீஜர் வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டோம், ஃப்ளோட் வச்சும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்
we'll do some string operation. First name equal to உங்கள யார் நேம் எடுத்துக்கலாம்? ஆத்மிகா. Last name equal to மூவேந்திரன். இப்போ print first name கமா லாஸ்ட் நேம் இப்படி போட்டோம்னா எனக்கு ஃபுல் நேம் பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஃபுல் நேம் எனக்கு பிரிண்ட் ஆகுது. நான் மேல போட்ட மாதிரி நான் ஃபார்மேட்டட் பிரிண்டிங் நான் போடணும் அப்படின்னா பிரிண்ட் எஃப் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் கர்லி பிரேசஸ்க்குள்ள போடணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் இப்படி பிரிண்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ ஃபுல் நேம்னு ஒண்ணு நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபுல் நேம் நான் பிரிண்ட் பண்ண போறது இல்ல, வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக எனக்கு ஃபுல் நேம் வேணும் அப்படின்னா ஃபுல் நேம் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம். கரெக்டா? ஆமாங்க. வேற ஏதாவது பண்ணணுமா? நான் கரெக்ட் கிடையாது தப்புன்னு சொல்றேன். வேற ஏதாவது பண்ணணுமா? ஸ்ட்ரிங் டபுள் கோட்டேஷன். டபுள் கோட்டேஷன்ல ஓகே. இங்க ஐ அம் கோயிங் டு ஒன் செகண்ட் ஐ அம் கோயிங் டு மேக் ஒன் செகண்ட் டபுள் கோட்டேஷன்ல போடணும். ஓகே, அடுத்து வேற என்ன ஆன்சர் சொல்றீங்க? சார் பிளஸ் யூஸ் பண்ணா ஸ்பேஸ் விழாது சார். ஓகே, ஸ்பேஸ் வருமா இல்லையா? ஸ்பேஸ் வருமான்றது क्वेश्चन. அடுத்து நெக்ஸ்ட் யாரோ சொன்னீங்க? பிராக்கெட்ஸ். ஓகே, பிராக்கெட்ஸ். அடுத்து வேற? வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? பிளஸ்ன்ற சிம்பல் வருமா வராது? ஓகே, பிளஸ் ஃபுல் வெல்கம் நேம் டேட் சார் ஆஸ் யூசுவல் அப்படியே தான் சார் பிரிண்ட் ஆகும். ஃபுல் நேம் ஆத்மிகா மூவி இன்புட் வாங்கல சார். சேஞ்சஸ் வராது ஒரு நிமிஷம், இப்ராஹிம்ட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லுப்பா இப்ராஹிம். சார். சேஞ்சஸ் வராது சார். ஆத்மிகா மூவேந்திரன் அப்படியே ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும் சார். ஓகே ஃபைன். ஓகே, அடுத்து யாரு? சுமதியா? who was answering? சுமதி ஆர் வனிதா? யாரு? ஓகே, வனிதா கோ ஹெட். சார் ஸ்பேஸ் வராது சார். ஓகே, ஸ்பேஸ் வராது. ரைட். ஓகே, சோ டபுள் கொட்டேஷன் வருமா அப்படின்னா டபுள் கொட்டேஷன் வராது. டபுள் கொட்டேஷன் நம்ம ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணும் போது தான் வரும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்றது வேரியபிள். இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நேம்ன்றதையே நீங்க இப்படி டபுள் கொட்டேஷன்ல போட்டீங்கன்னா பிரிண்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நேம்னு தான் பிரிண்ட் ஆகும், ஆத்மிகான்னு பிரிண்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நேம்னு தான் பிரிண்ட் ஆகும். நமக்கு அது வேண்டாம், அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ தான் வேணும் இல்லையா? ஸோ டபுள் கோட்ஸ் வராது. டு ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டபுள் கொட்டேஷன் வராது. ஏன்னா நம்ம அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ தான் பிரிண்ட் பண்றோம். வி ஆர் டீலிங் வித் த வேரியபிள். அந்த வேரியபிளோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். நம்ம டைரக்டா ஸ்ட்ரிங்கோட ஒர்க் பண்ணல. இது வந்து ஸ்ட்ரிங், சரியா? ரைட் சைட்ல இருக்கிறது ஸ்ட்ரிங், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகே, வி ஆர் டீலிங் வித் வேரியபிள். வேரியபிளை டபுள் கோட்ஸ்ல போட்டு கொடுக்க வேண்டாம். அந்த வேரியபிள்ல கொடுக்குற வேல்யூவை தான் நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஓகே, அதுவும் கான்ஸ்டன்டா இருந்தா. இது வந்து நீங்க எத்தனை தடவை பிரிண்ட் போட்டாலும் இந்த வேல்யூ இப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த வேரியபிள்ல எப்பயுமே இந்த வேல்யூ தான் இருக்குமானா இருக்காது. நீங்க அடுத்த லைன்லயே மாத்திட்டீங்கன்னா வேல்யூ மாறி போயிடும் இல்லையா? சோ டபுள் கொட்டேஷன் வேரியபிளுக்கு போட மாட்டோம். ஓகே, டபுள் கொட்டேஷன் வேரியபிளுக்கு போட மாட்டோம். ஸ்பேஸ் வருமா? ஓகே, அதுக்கு முன்னாடி பிராக்கெட் போடணுமா அப்படின்னா இது யார் சொன்னா பிராக்கெட் போடணுமான்னு யார் கேட்டா? யாமினி. எங்க பிராக்கெட் போடணுமா? பிரிண்ட்லயா லைன் நம்பர் 35லயா? இல்லனா லைன் நம்பர் 35ல ஐ தாட் ஃபர்ஸ்ட் நேம்க்கும் லாஸ்ட் நேம்க்கும் பிராக்கெட் வரும். இல்ல, இது வந்து நம்ம பிரிண்ட் போடும் போது மட்டும்தான் நம்ம பிராக்கெட் போட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த பிராக்கெட்டை போடாம விட்டோம்னா
ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஃபர்ஸ்ட் நேம்னு அப்படியே பிரிண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு அப்படியே பிரிண்ட் ஆகும். எனக்கு அது வேண்டாம், அந்த இடத்துல வேரியபிளோட வேல்யூ வேணும் அப்படின்றதுக்காக நான் இங்க கர்லி பிரேசஸ் நான் போடுறேன். ஓகே, அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த சின்டாக்ஸ். நான் கன்காட்டனேஷன், இந்த ஸ்ட்ரிங்ல கன்காட்டனேஷன், அடிஷன், ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ற வேர்டு கன்காட்டனேஷன். கன்காட்டனேஷன். ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின், யூ ஷுட் மேக் அ நோட். கன்காட்டனேஷன், கன்காட்டனேஷன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றது தான் கன்காட்டனேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றதுனா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் அது பக்கத்துலயே அடுத்த ஸ்ட்ரிங், அதுதான் கன்காட்டனேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றது, கன்காட்டனேட்டிங் டூ ஸ்ட்ரிங். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன் அப்படின்ற வேர்டு நான் யூஸ் பண்ணனா நான் ஸ்ட்ரிங் அடிஷன் பண்றேன்னு அர்த்தம். கன்காட்டனேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கன்காட்டனேஷன்னா அடிஷன். கோயிங் ஃபார்வர்ட் நான் இந்த வேர்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒருவேளை அடுத்த கிளாஸ்ல மறந்துட்டீங்க, இல்ல கன்காட்டனேஷன்ற வேர்டு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பட் என்னன்னு டக்குன்னு பிடிபடல அப்படின்னா ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க் த கொஸ்டின். டவுட்லயே இருக்கக்கூடாது. யூ ஷுட் கிளியர் த டவுட் தென் அண்ட் தேர். சரியா? பிராக்கெட் போடக்கூடாதுமா. பிராக்கெட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அது ஒரு சின்டாக்ஸ், அதுக்காக போடுறோம். ஆனா ரெண்டு ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன் பண்ணும்போது இதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. பிளஸ் வருமானு கேட்டீங்க. பிளஸ் வந்து வரும், இங்க நம்ம பிளஸ் போட்டிருக்கோம், பிளஸ் கட்டாயமா வரும். ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் அப்பதான் ஆட் பண்ண போறோம்னு சொல்றோம். இது இல்லாம இப்படி போட்டோம்னா கம்பைலர் வந்து எரர் சொல்லும். ஏன்னா ரெண்டு வேரியபிள் நேம் பக்கத்து பக்கத்துல இருக்கு, அந்த ரெண்டு வேரியபிள் என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல இல்லையா? சோ ரெண்டு வேரியபிளை நம்ம ஆட் பண்ண போறோம், அதனால பிளஸ் சிம்பிள் போடணும். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணும்போது போடணும். ஸ்பேஸ் வருமா அப்படின்னா அதுதான் என்னோட கொஸ்டினே. இது கரெக்டா பிரிண்ட் ஆகுமானா கரெக்டா பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நடுவுல ஸ்பேஸ் வராம அப்படியே பிரிண்ட் ஆயிரும் இல்லையா? நடுவுல ஸ்பேஸ் வராது, ஏன்னா நம்ம ஸ்பேஸே கொடுக்கலையே. இப்ப ஸ்பேஸ் வருமா பிரிண்ட் பண்ணும்போது? வராதுண்ணா. ஓகே, இப்பயும் ஸ்பேஸ் வராது. ஏன்னா இதுல நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாலும் இந்த ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆக போறது கிடையாது. அந்த ஸ்ட்ரிங்ல ஸ்பேஸ் வரணும். இங்க நீங்க பிளஸ்க்கு அப்புறம் இங்க ஸ்பேஸே கொடுக்கலாம்னா கூட பிரச்சனை கிடையாது. சோ நீங்க அந்த கால்குலேட் பண்ணும்போது கோடுல வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. நீங்க கால்குலேட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம். இப்ப கரெக்டா பிரிண்ட் ஆகும். இங்க நான் லைன் நம்பர் 35ல எத்தனை ஸ்ட்ரிங்க கன்காட்டனேட் பண்றேன்? ரெண்டு ஸ்ட்ரிங், மூணு ஸ்ட்ரிங். மூணு சார். ரெண்டா மூணா? எத்தனை பேர் ரெண்டுன்னு சொல்றீங்க? ரெண்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ரெண்டு சார், ரெண்டு. நோ 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 நோ, நான் கை தூக்க சொன்னேன், அவ்வளவுதான். ரெண்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். மூணுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். மூணுன்றவங்க கை தூக்குங்க. ஓகே, ஐ see more number of hands. Down, hands down. இதுல ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல ஸ்ட்ரிங் இருக்கு. இங்க ஒரு ஸ்ட்ரிங்கே இருக்கு. சோ we are actually concatenating 3 strings. அந்த மூணு ஸ்ட்ரிங்ல ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அது பிரச்சனை கிடையாது. ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? வீட்டுல வந்து என்ன பண்றீங்க? சப்பாத்தி மாவு பிசைய போறோம். ஓகே, ஒரு பெரிய பாத்திரத்துல வீட்டுல இருக்கிற சப்பாத்தி மாவு டப்பா வச்சிருப்பீங்க இல்லையா? அதுல இருந்து எடுத்துட்டு வந்து சப்பாத்தி மாவு போட்டீங்க. டம்ளர்ல தண்ணி புடிச்சிட்டு வந்து ஊத்திட்டீங்க. சப்பாத்தி மாவும் தண்ணியும் ஒரு கண்டெய்னர்ல இருந்து வந்துச்சு. கரெக்டா? கரெக்டா? சப்பாத்தி மாவு ஒரு கண்டெய்னர்ல இருக்கு, ஒரு சட்டியில இருக்கு. அதை கொண்டு வந்து பாத்திரத்துல போட்டிருக்கீங்க. தண்ணிய டம்ளர்ல, அதுவும் ஒரு கண்டெய்னர்ல எடுத்துட்டு வந்து ஊத்திருக்கீங்க. கரெக்டா? எஸ்ண்ணா. இப்ப உப்ப கையில அள்ளி கொண்டு வந்து போடுறீங்க. இப்ப அந்த சட்டியில ரெண்டு பொருள் இருக்கா, மூணு பொருள் இருக்கா? மூணு பொருள் இருக்கு இல்லையா? அது எங்க இருந்து வந்துச்சுன்றது முக்கியம் இல்ல, ஆனா எத்தனை பொருள்ன்றதுதான் முக்கியம். சோ மூணு பொருள் இருக்கு. அது கையில இருந்து எடுத்துட்டு வந்தோமா, இன்னொரு கண்டெய்னர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோமா, அது பிரச்சனை கிடையாது. அதேதான் இங்கேயும்.
ஸோ வேரியபிள் நேம் வந்து வேரியபிள் நேம் வச்சு நம்ம ஸ்ட்ரிங் எடுக்கிறோமா இல்லைன்னா டைரக்டா ஸ்ட்ரிங் போறோமா அது முக்கியம் கிடையாது. ஹியர் வி ஆர் டீலிங் வித் 3 strings. ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம். ஸோ 3 strings. இங்க நம்ம கன்காட்டினேட் பண்றது 3 string. 2 string கிடையாது, 3 string. அந்த 3 stringல 2 வேரியபிளா இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இங்க ஸ்பேஸ்ன்னு கொடுத்து இப்படி ஒரு ஸ்பேஸ்னே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் இப்படி கொடுக்குறேன்னா ஸ்டில் இது வந்து 3 வேரியபிள் தான். ஐ மீன் 3 ஸ்ட்ரிங் தான். we are concatenating 3 strings. 2ன்னு ஆன்சர் சொன்னவங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. இன்னும் நிறைய பேர் 2ன்னு சொன்னீங்க. 2ன்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு புரிஞ்சுதா? அமைதியா இருந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். புரிஞ்சுண்ணா. ஸோ 2ன்னு ஆன்சர் பண்ணது பல பேர், ஒரு 4-5 பேர் ஆன்சர் பண்ணீங்க. ஒருத்தர் மட்டும் தான் புரிஞ்சுதுன்னு சொல்றீங்க, மீதி பேருக்கு புரியலையா? புரிஞ்சுண்ணா. புரிஞ்சுது. Okay. So when I ask you a question, I expect an answer. Okay, fine. So இப்போ ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ பூலியன் பார்ப்போமா? அண்ணா ஒரு சின்ன டவுட். எஸ். பிரிண்ட்ல ஒரு தடவை வெறும் அந்த ஃபுல் நேம் மட்டும் கொடுக்குறீங்க, இன்னொரு இதுல இந்த கொட்டேஷன் போட்டு கொடுக்குறீங்க. எது வேணா கொடுத்துக்கலாமாண்ணா? ஓகே, இதுல வந்து ரைட், குட் அது क्वेश्चन. கொட்டேஷன் சொல்லணுமா இல்ல print ஸ்ட்ரிங் சொல்லணுமா? கொட்டேஷன் தான், கொட்டேஷன் தான், டபுள் கோட்ஸ். சோ இதுக்குள்ள இந்த ஃபுல் நேம் இப்படி கொடுக்கலாம். இந்த லைன் நம்பர் 37ம் 38ம் ஒண்ணுதான். ஓகே, ஏன்னா ரெண்டுத்துக்கும் வந்து ஃபுல் நேம் பிரிண்ட் ஆக போகுது, அவ்வளவுதானே. நம்ம வேற எதுவுமே அதுல வித்தியாசமா எதுவுமே பண்ண போறது இல்ல, கரெக்டா? ஆமாண்ணா. சோ இத வெறும் பிரிண்ட், இப்போ ஃபுல் நேம் கூட மை ஃபுல் நேம் இஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா இங்க வந்து ஆக்சுவலி மை ஃபுல் நேம் இஸ் அப்படின்னு போடணும். ஆனா இதுல நான் போடணும்னா இப்ப வந்து கட்டாயமா வந்து இந்த மாதிரி தான் போடணும், கர்லி பிரேசஸ் வேணும் இந்த சிச்சுவேஷனுக்கு. இப்போ மை ஃபுல் நேம் இஸ் இப்போ இந்த மாதிரி தேவை. ஆனா எனக்கு இதெல்லாம் இல்ல, நான் டைரக்டா வெறும் ஃபுல் நேம் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னா, வெறும் ஃபுல் நேம் இவ்வளவுதான் நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா நான் டைரக்டா இதையே பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல 39 37ல இருக்கிறதே பிரிண்ட் பண்ணிடலாம். 38 போட்டாலும் தப்பு கிடையாது, ஆனா இது சிம்பிளா இருக்கும், அதனால இதை போட்டுக்கலாம். ஓகேண்ணா. புரியுதா? இங்க வந்து எஃப்ன்றது இந்த ஃபார்மேட்டிங்காக தானே போடுறோம், ஃபார்மேட்டிங். ஆனா உள்ள ஃபார்மேட்டே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அது? சரி, ஓகேண்ணா. புரியுதா? சிம்பிள், அவ்வளவுதான். எஃப்ன்றது ஃபார்மேட்டிங் அப்படின்றதுக்காக நம்ம போடுறோம், ஆனா உள்ள ஃபார்மேட்டே பண்ணல, அப்ப அது எதுக்கு? ஓகேவா? அவ்வளவுதான், இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? இவ்வளவு நேரம் நான் நடத்தின டாபிக்ல எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. ஓகே, சோ இப்போ நம்ம பூலியன் பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம போட்ட வேரியபிள்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா num1 ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி போட்டோம் இல்லையா? ஆனா இதுவே நீங்க வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ C++, ஜாவா, .NET, டேக் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இங்க வந்து இன்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரியபிள்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவீங்க. திஸ் இஸ் த சின்டாக்ஸ் இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஆனா பைத்தான்ல இந்த மாதிரி நம்ம போட மாட்டோம். ஓகே, வேரியபிளுக்கு முன்னாடி அந்த டிக்ளரேஷன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ சிம்பிளா போட்டுறணும். இப்போ num1 ஈக்குவல் டு 1 போட்டேன்னா, இப்போ num1 ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி போடுறேன். இப்போ print num1 அப்படின்னு கொடுத்தனா
இந்த num1 வேரியபிளோட டேட்டா டைப் இப்ப என்ன? லைன் நம்பர் 42ல இந்த நம்பர் 1ஓட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கா? ஓகே, எத்தனை பேர் இன்டீஜர்னு சொல்றீங்க? எல்லாரும் ஸ்ட்ரிங்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிங்கா? ஏன் இன்டீஜர் கிடையாது? எத்தனை பேர் இன்டீஜர்னு சொல்றீங்க? ஓகே, லோவர் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ லைன் நம்பர் 40ல இந்த வேரியபிள் வந்து 1 அப்படின்னு அசைன் பண்ணுமா? நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா லைன் நம்பர் 41ல அதையே வந்து நான் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ நான் கடைசியா என்ன அசைன் பண்ணனோ அந்த வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி அந்த டேட்டா டைப் தான் இருக்கும். அந்த வேல்யூவோட டேட்டா டைப் தான் இருக்கும். நான் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் நான் நம்பர் அசைன் பண்ணியிருந்தா கூட நான் கடைசியா ஒரு ஸ்ட்ரிங் தான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ லைன் நம்பர் 41ஓட டேட்டா டைப் வந்து அந்த நம்பர் 1ன்ற டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கா மாறிடும். லைன் நம்பர் 40ல இன்டீஜரா இருந்த டேட்டா டைப் லைன் நம்பர் 41ல ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த நம்பர் 1ஓட டேட்டா டைப் ஸ்ட்ரிங், நம்பர் கிடையாது, இன்டீஜர் கிடையாது. புரியுதா இப்ராஹிம்? எஸ் சார். நிவாஷினி? எஸ் சார். இன்னொரு மட்டும் சொல்றீங்களாண்ணா? இது மட்டும் இந்த 40 இன்னொரு தடவை சொல்லவா? இன்னொரு தடவை சொல்லவா? என்ன கேக்குறீங்க? இன்னொரு தடவை 40 and 41. ஓகே, ஸோ ஓகே, இப்படி போட்டா இன்னும் தெளிவா புரியும் இல்லையா? எல்லாமே டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கு, எல்லாமே ஸ்ட்ரிங் தான். லைன் நம்பர் 40ல நம்பர் 1ன்ற வேரியபிள்ல என்ன டேட்டா டைப் இருக்கு? இன்டீஜர். ஓகே, 1ஓட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், ஏபிசின்றத டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஏன்னா இது டபுள் கோட்ஸ்ல இருக்கு, கரெக்டா? ஆனா ஸோ நம்பர் 1ல இங்க 1ன்றத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்த லைன் வரும்போது ஏபிசின்றத ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அதே வேரியபிள்ல. தட் மீன்ஸ் பழைய வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும் இல்லையா? எஸ்ண்ணா. ஸோ இங்க பிரிண்ட் பண்ணும்போது பழைய வேல்யூ இருக்காது, லேட்டஸ்டா என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா பழைய வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும். ஓகேவா? ஓகேண்ணா, புரிஞ்சுச்சுண்ணா. சைலேந்திரா சொல்லுப்பா. ஆனா அது எந்த டேட்டா டைப்பா பிரிண்ட் ஆகுதுன்னு காட்டினா நல்லா இருக்கும்ண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். டைப் ஆஃப் நம்பர் போட்டா அது எந்த டேட்டா டைப்பா பிரிண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. டைப் ஆஃப்ன்றது உனக்கு ஜாவாவோ இல்லைன்னா .NET தெரியுமா? இல்ல C++? ஜாவா ஸ்கிரிப்ட் தான் தெரியும். ஜாவா ஸ்கிரிப்டா? அதுல டைப் ஆஃப்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பைத்தான்ல டைப் ஆஃப் இருக்கான்னு தெரியல. இருக்குண்ணா. டைப் தானே டைப் இருக்கு. இருக்கா? ஓகே அதான் டைப் ஆஃப் அந்த பிராக்கெட்னா ஆஃப். ஓகே. ஸோ நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கேயும் போடுறேன், ஓகேவா? ஸோ இந்த டைப் இந்த கீவேர்டு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்ல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் லேர்னிங் இட். சரியா? என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, வெரி குட். ஸோ இது உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நான் கத்துக்கிட்டது. இதுக்கு முன்ன பின்ன இப்படி ஒன்று இருக்குன்றது நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஐ எம் டீச்சிங் யூ, ஐ எம் ஆல்சோ லேர்னிங் ஃப்ரம் யூ. ஓகே, கிவ் அண்ட் டேக். ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் போடும்போது இந்த நம்பர் 1ஓட டேட்டா டைப் இன்டீஜரா இருந்திருக்கு இல்லையா? இதுவே அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஏன்னா நான் இங்க ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன், அதனால ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதை நான் 1 இருக்கா 1.0 நான் போடுறேன். இப்போ ஃப்ளோட் வருதான்னு பார்ப்போம். ஃப்ளோட் வருது. 1.0 போட்டா ஃப்ளோட் வருது. புரிஞ்சுதா? இப்ப அந்த டைப் இல்லாம போட்டு ரன் பண்ணா என்ன வந்திருக்கும்? டைப் இல்லாம போட்டு ரன் பண்ணோம்னா பிரிண்ட் num1 போட்டோம்னா அந்த num1ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்ப டைப் ஆஃப்னு போட்டோம்னா அதோட டைப் பிரிண்ட் ஆகுது. num1 போட்டா 1.0ன்னு பிரிண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டைப் ஆமா, அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டைப்னு போட்டிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேண்ணா. ஓகேவா? சரி, எனி ஃபர்தர் क्वेश्चंस? இல்லையா? சரி, ஓகே, 1 செகண்ட்.